ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும், இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பழனி ஆயக்குடியில் உள்ள கார் ஷோரூமில் ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள புதிய கார் ஒன்று திருடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ் வழங்க கேட்கலாம். அழகேஷ் வணக்கம். திருட்டு சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். பழனி அருகே ஆயக்குடியில் கார் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹையர் எண்ட் மாடலான ஸ்விஃப்ட் காரை மர்ம நபர்கள் கார் கண்ணாடியை உடைத்து கொண்டு திருடியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆயக்குடி பேரூராட்சி உள்ளது. இந்த பகுதியில் மாருதி கார் ஷோரூம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளர் காரைக்குடியை சேர்ந்தவர். கார் ஷோரூமுக்கு இரவு காவலாளியா அல்லிமுத்து என்பவர் வழக்கம் போல பணிக்கு வந்தார். 11 மணி அளவில் அருகில் உள்ள கடையில் உறங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் கார் ஷோரூமின் அருகில் இருந்தவர்கள் வீட்டின் உரிமையாளர்கள் கார் ஷோரூமின் மேலாளரிடம் கடைக்குள் ஏதோ சத்தம் கேட்கிறது, விரைந்து வாருங்கள் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்த மேலாளர் உடனடியாக வந்து பார்த்தபோது நிறுவனத்தின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதும் கார் திருடு சென்றிருப்பதும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து கார் கண்ணாடி சிதறிக் கொண்டிருப்பதை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டிருந்த காரின் மேலாளர் கண்ணாடி சிதறி கிடக்கும் வரை சென்று கொண்டிருந்தார். பின்னர் கண்ணாடி துகள்கள் இல்லாத நிலையில் அங்கே எங்கே செல்வது என்று தெரியாமல் திரும்பி வந்து விட்டார். பின்னர் ஆயக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின் ஆயக்குடி போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தற்போது சோதனை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்.